லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கருணக்கிழங்கு குழம்புக்கு கொஞ்சம் சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கணும். சாம்பல் அடுப்பு சாம்பல் விறகடுப்பு சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கணும். விறகடுப்பு சாம்பல் போட்டு குக்கரில் போட்டு 2 விசில் விடணும். வேவிச்சு குழம்பு வைக்கணும். கருணக்கிழங்கு குழம்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். கருணக்கிழங்கு இந்த மாதிரி கழுவணும். முதல்ல மண் இருக்கும், கழுவிட்டு சாம்பல் போட்டு நல்லா வேவிக்கிறோம். வேவிச்சு அப்புறம் மறுபடியும் 2 தரம் கழுவணும். மாதிரி கழுவிக்கணும். இந்த மாதிரி கழுவி சாம்பல் போட்டு வேவிச்சா தான் மைக்காது. கருணக்கிழங்கு குழம்புக்கு தண்ணி இவ்வளோ வைக்கணும். நம்ம எவ்வளோ கிழங்கு போடுறோமோ அவ்வளோ தண்ணி வைக்கணும். சாம்பலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ செய்யணும். இது சாம்பல் கலந்த தண்ணி. இதில் கிழங்கு போடுறோம். எதுவும் போடக்கூடாது. இது மட்டும்தான் 2 விசில் விட்டது எடுத்துடணும். இப்போ கருணக்கிழங்கு வேவிச்சு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இப்போ கருணக்கிழங்கு வேவிச்சிட்டோம். சாம்பல் போட்டு வேவிச்சிட்டோம். இது நல்லா மேலே கழுவணும். கழுவிட்டு தான் தொல்லியை உரிக்கணும். இது 2-3 தரம் கழுவணும். ஏன்னா சாம்பல் இருக்கும். கழுவிட்டு இது தொப்பியெல்லாம் உளிக்கணும். இப்போ கருணக்கிழங்கு குழம்புக்கு சாம்பார் பொடி கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம். நம்ம இப்போ எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி 3 பழம், புளி கொஞ்சம் போடணும். தேங்காய் வரும். தேங்காய் கொஞ்சம். வெங்காயத்தை வணக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கணும். கருணக்கிழங்கை இந்த மாதிரி கழுவிக்கணும். சுத்தமாக கழுவிக்கணும். கழுவி எடுத்தால் தொல்லையை உரிக்கணும். 2-3 தரம் அலாசிக்கணும். இந்த மாதிரி அலாசிட்டு தான் தொல்லையை உரிக்கணும். இதில் சாம்பல் மேலே இருக்கும். இதில் இந்த மாதிரி இப்படி இழிச்சோம்னா உள்ளுக்குள்ள கிழங்கு இருக்கும். இப்போ நாம் வெங்காயம்லாம் வணக்கிறோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வணங்கக்குள்ள தக்காளி போட்டுறணும். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இனி இதை அரைக்கணும். வெங்காயம் தக்காளி வணக்கினா போதும். மற்ற தேங்காயோ சாம்பார் பொடியோ வணக்கக்கூடாது. இது நாம் அப்போ அரைக்கிறோம். இப்போ நம்ம முதல் தேங்காய் போட்டு ஆட்டுறோம். ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம்னா ஆட்டிக்கலாம், மிக்சியில் போட்டு செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் தக்காளி ஒவ்வொன்றா போட்டு ஆட்டணும். இந்த மாதிரி தேங்காய் ஆட்டணும். இந்த மாதிரி கல்லில் ஆட்டி செஞ்சோம்னா குழம்பு நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சது வெங்காயம் போடுறோம். வெங்காயம் தேங்காய் ஆட்டினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு ஆட்டுறோம். வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். இதில் புளி கொஞ்சம் நமக்கு எவ்வளோ புளி சாப்பிட்றோமோ அவ்வளோ புளி சேர்த்துக்கலாம். புளி இதில் ஊற்றுறோம். மஞ்சத்தூள் சாம்பார் பொடி நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு கணக்காக போட்டுக்கலாம். தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்படி ஒரு கலக்கிறோம். அடுத்தது கருணக்கிழங்கை இப்படி கழுவிக்கிறோம், புளிக்கிறோம். இப்போ நம்ம கருணக்கிழங்கு சாம்பல் போட்டு வேவிச்சுதான் ஒரு சிலர் கிழங்கு இந்த மாதிரி இருந்தால் போடக்கூடாது. ஆணிக்கிழங்கு நல்ல கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் புளிச்சு வச்சுருக்கோம். நாம் நல்ல கிழங்காக தான் போடணும். ஒரு சிலர் கிழங்கு ஆணிக்கிழங்காகவும் இருக்கும். தோல் வரணும், மேல் தோல் வரலைன்னா ஆணிக்கிழங்கு. இப்படி உளிச்சிட்டோம்னா நல்ல கிழங்கு. உளிச்சிட்டோமா இந்த மாதிரி கழுவிக்கணும். அப்படியே அழுகாக இப்படி கழுவணும். கழுவி எடுத்து வச்சுட்டு அறுக்கணும். கருணக்கிழங்கை உளிச்சு இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கணும். கழுவிட்டு அறுத்து வச்சுக்கிறோமா. அப்போ குழம்பு நாம் கலக்கி வச்சுருந்த மசாலாலாம் தாளிச்சுடுறோம். உப்பு பார்த்துட்டோம். இப்போ தாளிச்சுட போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். குழம்பு தாளிச்சுடுறோம். தாளிச்சு விட்டது குழம்பு கொஞ்சம் சுண்டி வரும்போது அந்த கிழங்கு போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ கருணக்கிழங்கு குழம்பு சுண்டிருச்சு. இப்போ கிழங்க போடுறோம்.
போட்டு இப்படி ஒரு கலக்கி விடணும். இது உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. கருணக்கிழங்கு குழம்பு யார் வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். கை கால் வலி வராது, சளி பிடிக்காது. கிழங்கு போட்டு ஒரு கொதி வந்தது எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்தது குழம்பு இறக்கிடலாம். மீன் குழம்பு மாதிரி இருக்கும். யார் வேணாலும் சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு குழம்பு ரெடி.